வர்தா புயல் சென்னை அருகே கரையை கடக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் குழுவினர் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வர்தா புயலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காப்பதற்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவிலிருந்து அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மீட்புக் குழுவின் ஆய்வாளர் திரு மாரிக்கனி அவர்கள் தற்பொழுது நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்திலே பேசலாம். சார் வணக்கம் சார். தற்பொழுது அரக்கோணத்திலிருந்து எத்தனை அணிகளாக இங்கே சென்னைக்கு வந்திருக்கீங்க சார்? இப்போ 7 டீம் வந்து நாங்கள் வந்திருக்காங்க. இங்கே நாங்கள் இருக்க எங்களோட நியர்பை லொக்கேஷனில் வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க. இது போக வந்து மணாலியில் இருக்கிறாங்க, மகாபலிபுரத்தில் இருக்கிறாங்க, புதுச்சேரியிலையும் டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்காங்க. இப்படி மொத்தம் ஒரு 7 டீம் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு குழுவில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இவங்களுடைய நடவடிக்கைகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் சார்? எங்கிட்ட ஒவ்வொரு குழுவில் வந்து குறைஞ்ச 40 பேர் வந்திருக்கிறோம் நாங்கள். இதில் வந்து எல்லாமே வந்து எல்லா விதத்துலையும் வந்து எக்ஸ்பர்ட் ஆன ஆளுலாம் இருப்பாங்க. இப்போது சப்போஸ் வந்து இந்த புயல் தாக்கத்தின் காரணமாக சப்போஸ் மரங்கள் ஏதாவது முறிஞ்சு விழுந்தாலோ, இல்லை எலக்ட்ரிக் வயர் இந்த மாதிரி இதாகிடுச்சுனா டிஸ்டர்ப் ஆகிடுச்சுனாலோ, இல்லை சின்ன சின்ன குடிசை வீடுகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடிஞ்சு விழும். இந்த மாதிரி சேதங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா, மரங்கள் வந்து சப்போஸ் ரோடு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா ரோடு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, இல்லை சப்போஸ் சின்ன சின்ன பில்டிங் ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா கூட அதை இமீடியட்டாக வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது. மரத்தை கட் பண்ணுறதுக்கு அதுக்கும் தனியாக மிஷின் வச்சுருக்கிறோம். இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இரும்பு விஷயங்களை அதை கட் பண்ணுறதுக்காக வேண்டி தனியாக எக்யூப்மெண்ட் இருக்குது. சப்போஸ் தண்ணி வந்து ரொம்ப தேங்கி போச்சு அப்படின்னா கூட மக்களை வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக வேண்டி எங்கிட்ட ரப்பர் போட் இந்த மாதிரி இது வச்சுருக்கிறோம். இப்போ பொதுமக்கள் வந்து இப்போ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்வாங்க? அதற்காக ஏதாவது எண் கொடுத்துருக்குறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி நம்பர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த நம்பரில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கால் பண்ணிங்கன்னா எங்களோட எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர்லேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் உங்களோட முகவரி பக்கத்தில் நாங்கள் எந்த குழு இருக்கோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து சென்னையிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் சம்பவமாக ஏதாவது ஒரு தகவல் வந்திருக்கா? ஏதாவது இருக்குங்களா அந்த மாதிரி? இதுவரைக்கும் எங்கள் குழுவுக்கு வந்து வரல. ஆனால் இன்னொரு குழுவுக்கு வந்து வந்திருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக அது இதாகலை. ஆனால் இது வரைக்கும் வரல. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பார்க்கலாம் எப்படின்னு. ஆனால் எப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் வந்து மூவ் பண்ணிடுறோம். எல்லாம் ரெடி டு மூவ்லாம் இருக்கும். மொத்தம் ஒரு 380 பேர் வந்திருப்பீங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு மொத்தத்தில் வந்து ஒரு 350 பேருக்கு மேலே வந்திருக்கோம். இப்போ NDR 4th பெட்டாலியன்லேருந்து சீனியர் கமாண்டர் ரேகா நம்பியார் மேடம் அவங்க தலைமையிலேருந்து நாங்கள் இங்கே வந்து டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்கிறோம். மேற்கொண்டு குழுவில் வந்து ஏதேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி? சப்போஸ் வந்து அடிஷனல் ஃபோர்ஸஸ் வேண்டி இருக்குது அப்படின்னா, அதாவது சேதாரம் அதிகமாக இருக்குது, இல்லை இதனோட புயலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அடிஷனல் ஃபோர்ஸஸ் வந்து வேறு பெட்டாலியன் வந்து இமீடியட்டாக வந்து வந்துடுவாங்க. இப்போ ஆண்டு வேலை வரை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் மொத்தம் 7 குழுக்களாக இவர்கள் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதிக்கு மொத்தம் 350 பேர் பேரிடர் மீட்புக் குழுவிலிருந்து வந்திருப்பதாக ஆய்வாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது இந்த வர்தா புயலை வந்து வர்தா புயலிலிருந்து பொதுமக்களை காப்பதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாலாஜி, சென்னை.